ஹாய்மா. பிளாக் ஃப்ளவர் எபிசோட் 3. ரெண்டாவது எபிசோடில் வந்து அவனுக்கு வந்து அந்த மாய உலகத்தில் அவனுக்கு மட்டும் அந்த மேஜிக்கே வராமல் இருந்து அவனுக்கும் ஒரு வந்து மேஜிக் புக் கிடச்சிருக்கு, 5 ஃப்ளவர் கிடச்சிருக்கு. அதை அவன் எப்படி யூஸ் பண்ண போகிறான், அதை அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ லைவாக உள்ள பல காலங்கள் கடந்து இப்ப நடக்கிற நிகழ்வுக்கு நாம வருவோம். அந்த விசார்ட் கிங்ங்கிற பதவி காலகாலமா ஒவ்வொருத்தர்கிட்டையும் மாறி மாறி வந்துட்டு மேஜிக் நைட்ஸ் எல்லாம் மக்களை காப்பாத்துற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மேஜிக் நைட்ஸ பொறுத்த வரைக்கும் மொத்தமா அவங்க 9 ஸ்குவாட்ஸ். அவங்க சக்தி எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபடும். ஆனா அவங்க எல்லாரும் மொத்தமா விசார்ட் கிங்குக்கு கீழே தான் செயல்படுவாங்க. மக்களை காப்பாத்துறதுக்காக இந்த ஹீரோஸ் தங்களோட உயிரையே பணையம் வைப்பாங்க. எல்லாரும் விசார்ட் கிங்கா இல்ல மேஜிக் நைட்டா மாறுறதுக்காக க்ளோவர் கிங்டம்ல பெரிய அளவுல உழைப்ப போடுவாங்க. ஒரே எக்ஸசைஸ். இவ்வளவு வெறித்தனமா ட்ரைனிங் எடுக்கிறேன் பாருங்க. அந்த கத்தி அந்த கத்தி தானே கிடைச்சிச்சு, அதை வச்சு இது பண்றேன். கேட்டோன்னு பறந்து ஓடி போச்சு. அந்த புக்கு என்னன்னு தொடச்சு பாக்குறேன். எனக்கு மேஜிக்கல் பவர் இல்லனாலும் கண்டிப்பா நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன். ஓகே, மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. யாருங்க கண்டிப்பா ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். ஆனா அவனை விட நான் முந்தியே ஆகணும். மரத்தை எத்தனை எடுத்து வச்சிருக்கான் பாரு. ஆமா, மேஜிக் நைட்ஸோட நுழைவு தேர்வுல எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். கடுமையா பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். இன்னும் 6 மாசத்துல ராயல் கேபிட்டல்ல க்ளோவர் கிங்டம்ல நடக்கும் இந்த நிகழ்வு. மரத்தை வெட்டிட்டாங்க. அவன் யூனோக்கு வந்து மேஜிக்லயே வெட்டான். இவன் கஷ்டப்பட்டு கையில வெட்டிட்டான். அவன் மேஜிக்ல வெட்டி அடிக்கிட்டான். இவன் வந்து பாவத்தை அந்த கத்திய வச்சு வெட்டுறான். இது போதாது, எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் போகணும்? அவனும் ட்ரைனிங் எடுத்தான். 1001. ஆமா, 1000. யூனோ ரெண்டு பேரோட ட்ரைனிங் வெவ்வேறு விதமா இருந்தாலும் போய் சேர வேண்டிய இடம் ஒண்ணுதான். வெட்டிட்டாங்க மரத்தை. வெட்டலையா? இன்னும் வெட்டலையோ? அவ்வளவு பெரிய மரத்தை வெட்டணுங்க. இங்க பாரு, என்னால ஒண்ணு மட்டும் நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஆஸ்டாவை நீங்க அந்த எக்ஸாம் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறது சரியா இருக்குமா? ஏன் அவன் போனா என்ன? கண்டிப்பா அவனை கூட்டிட்டு போகட்டும். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். கூடிய சீக்கிரம் ஒரு அதிசயம் நிகழ போகுது. இது இம்பாசிபிள். இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம மேஜிக் நைட்ஸா மாறவே முடியாது. அங்க நம்ம ஸ்ட்ராங்கா அது நமக்கு நடக்க கூடாது. அந்த தாத்தா செஞ்சு மன்னிச்சிருங்க. அந்த தாத்தா தானே எல்லாருக்கும் புக்கு கொடுத்தாரு. அவங்க எக்ஸாம் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணனும். அவங்க நினைச்சா ஜெயிச்சிடலாம். சரி, நீங்க அவனை நம்புறீங்க. யூனோ ஜெயிச்சிருவான். ஆனா ஆஸ்டா மேல தான் நம்பிக்கை இல்ல. இங்க பாரு, அவனுக்கு அது தேவைன்னு நினைக்கிறான் இல்ல, அப்ப அவன் போக்குலயே அவனை விட்டுடணும். இல்லங்க, என்னால இத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. யூனோவை பத்தி நான் பேசவே இல்ல. ஆஸ்டாங்க போறது ஆஸ்டா ஜெயமியா அப்பா தான் எனக்கு முதல்ல வந்தாரு. இல்ல, வளர்த்தவன் ஃபாதர். ஆமா, இவங்க தனியா கஷ்டப்படணுமேன்னு பயப்படுறியா? நீயும் அவர் கூட சேர்ந்து பேச ஆரம்பிக்காத. மாஸ்டா தெரியாதுலங்க, மேஜிக் தெரியும். நீயே சொல்லு. அதுவும் இல்லாம இங்க இருக்கிற குட்டி பசங்க அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அத புரிஞ்சுக்கோ. இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தைகளுக்காக தான் இவ்வளவும் பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன அப்படி பார்க்காத. மாஸ்டர், உங்களுக்கும் இத நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் அங்க போயிட்டு வர வரைக்கும் நாம அவங்கள மிஸ் பண்ண தான் போறோம். ஆனா நம்ம தனியா இல்லையே. சரி, நீங்க என்ன பண்ணுங்க. அவங்கள நான் தான் வளர்த்தேன். எப்பவும் அவங்க கூடயே இருந்துட்டேன். குழந்தை பருவத்துல புரிஞ்சிருக்க முடியல. எனக்கு நல்லா புரியுது. அவங்க எப்பவும் சர்ச்ல இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா அதே சமயம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம பண்ண விடணும்ல. ரொம்ப
சரியா என்ன சொன்ன. நினைக்கிறேன்னா இங்கேயே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது திறமையா இருக்கானு. ஆமா. ஒருவேளை ஆஸ்டா நீங்க சொன்னபடி தோத்து போயிட்டா ம். அவன் திரும்ப வந்துதானே ஆகணும். அதேதான் சரியா சொன்னீங்க. இதத்தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க நினைச்சேன். யூனோ கண்டிப்பா ஜெயிச்சிருவான். கண்டிப்பா ஆஸ்டா திரும்பி வருவான். அப்புறம் ஆஸ்டாவோட அந்த புக்க பாத்தீங்களா? இது கண்டிப்பா கிரிமோரா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவனுக்கு மேஜிக் பண்ணவே வரல. அப்படி இருக்கும்போது கிரிமோர் எப்படி அவன் கையில கிடைக்கும்? எனக்கு அது தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன். அது என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. இங்க பாத்தீங்க இது என்னன்னு? இது எனக்கே சொந்தமான கிரீம் பால். இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அது தாத்தாக்கு தான் சொல்லியிருக்காங்க. வைலட் ஃப்ளவர். லீஃப் க்ளோவர். அதாவது பெருசுக்கு ஒரே இதா இருக்கு. நான் சர்ச்சுக்கு போற வரைக்கும் இந்த ட்ரைனிங் முடியாது. அவன் எங்கிட்ட மின்னல் வேகத்துல ஓடிட்டீங்க, அவன் பின்னாடி இவன் ஓடுறா பாருங்க. ஓட்டி ஓட்டு. அடே இவ்வளவு கத்தியை தூக்கிட்டு வரீங்களா? ஆமா, 2 பேருக்கு போட்டி பலமால இருக்கு. வந்துட்டாங்க 2 பேரும். அடேங்கப்பா, ஒன்னாவே வந்துட்டாங்க. ஓச்சுரா. உள்ள போயிட்டான். ட்ரைனிங் எப்படி போச்சு? சரி அது இருக்கட்டும். முதல்ல யார் இங்க வந்தது? இது க்ளோஸ் கால் தான். ஆனா யூனோ உன்னை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. சீரியஸா சொல்றேன். நீ உண்மையாவே பார்த்துதான் சொல்றியா? அப்படின்னா சரி. சர்ச்சுக்கு யார் முதல்ல சர்ச்சுக்கு யார் போறாங்க? போறாங்க? சர்ச்சுக்கு யார் ஆச்சு போச்சு. ஐயோ மந்திரத்தை போட்டு விட்டேன். யூனோ சில சமயத்துல ஜெயிலிஷா நடந்துக்கிறாரு. ஆமா, ஆஸ்டா அவர் பண்றதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். இத்தனை வருஷமா இவங்கள பாத்துட்டு இருக்கோம். இவங்க 2 பேரை பத்தி நமக்கு தெரியாதா? கஷ்டப்படணும்னா அவங்க இன்னும் ஈஸியா பண்ணிக்கிறேன். ஆமா, அவன் மேஜிக் தெரியுதுலங்க. இவனை மேல அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்க உள்ள போயிட்டான் சர்ச்சுக்குள்ள. எல்லாம் குப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. எப்படி தூக்கத்தோட உளறிட்டு இருக்கான். ஒவ்வொரு எப்பவுமே அதை நம்ம எந்த விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த மைண்ட்ல அப்படியே ஏத்திக்கிட்டே இருக்காங்க. இல்லைங்க, ஆனா இதெல்லாம் உண்மையிலே நல்லா வளர்ற பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இதெல்லாம். ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்றப்ப அதை சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அது ஸ்டோரி போல. அதுதான் மெயினான கான்செப்ட். அது ஆமா, இந்த யாரையும் அவ்வளவு ஈஸியா திறமை இல்லை அப்படின்னு சொல்லி இடப்பட முடியாது இல்லையா? சரி. என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணும் இல்ல, போர் அடிச்சது, அதான் இந்த பக்கம் வந்தேன். எப்படியும் தேவையில்லாத இந்த மாதிரி காமெடி தான் பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் இந்த பக்கம் வந்தேன். நான் பண்றது எதுவும் காமெடி கிடையாது. எனக்கு அப்படிதான் தோணுது. உனக்கு மேஜிக்கே சுத்தமா வரல. அப்படி இருக்கும்போது மேஜிக் நைட் எக்ஸாம்க்கு நீ எப்படி போவ? நீ கண்டிப்பா தோக்க தான் போற. அப்படி ஒண்ணு நான் நினைக்கிறேன். நீ ஏன் அவசரப்படுற? நண்டு இப்போ என்கிட்ட கிரிம் பாரோ இருக்கு, எல்லாமே இருக்கு. கண்டிப்பா நான் மேஜிக் நைட் ஸ்குவாடுக்கு போக தான் போறேன் பாரு. அது மட்டும் இல்ல, கண்டிப்பா ஒரு நாள் விசிட் ஒரே வெளியா இருக்காங்க போல. நம்மள மாதிரி ஏழைங்க அனாதைங்கலாம் இந்த மாதிரி கனவு காண கூடாது. இதெல்லாம் இருக்கு, ஆர்கனைஸ்ல இருக்காங்க. ஏழையா இருக்கவங்க அந்த மாதிரி ஆக முடியாதான். பெரிய வசதியான வீட்டுல தான் ஆக முடியுமா? கிங்கா. ஆமா. நம்ம எதையும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் இல்ல. என்ன பாரு, என் கனவை நான் நிறைவேற்றி காட்டுவேன். நீ ஏழையா இருக்கலாம், அனாதையா இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல இருக்க யார மாதிரி எதையும் செய்யலாம். என்ன தேவையோ அதை நீ செய்ய முடியும். உன்னோட கனவுகளை நீ நினைவாக்கணும்னா, சுத்தி இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா, நம்ம ஜெயிச்சு நம்ம நிறைவேற்றி காட்டணும். அருமையான மோட்டிவேஷன் வீடியோ. நானும் சேருவேன். ஒரு விசிட் இவ்வளவு ஒரு வெறி இல்ல, மரத்தை நோக்கிட்டான் பாருங்க. ஏங்க அப்பா, வேற லெவல். அவன் மேஜிக் வச்சு நொறுக்குங்க, கத்தி வச்சு நொறுக்கிட்டான் பாருங்க. முடிக்கிறானே. நாளைக்கு ஆஸ்டாவும் யூனோவும் அந்த ராயல் கேபிட்டலுக்கு போக போறாங்க. அவங்கள நல்லபடியா வழி அனுப்பி வைக்கணும்ல. ஆனா ஃபாதர், பக்கத்து கிராமத்துல இருந்து உருளைக்கிழங்கு வாங்கிட்டு எதுக்காக அப்படி பாக்குற? இத நான் உனக்காக மட்டும் செய்யல, ஆனஸ்டா சொல்றேன். ட்ரைனிங் போறாங்க இல்ல வேற ஒருக்கு எக்ஸாமுக்கு தான் சொல்றேன். எப்படியும் யூனோ மேஜிக் நைட்ஸ்ல ஒருத்தனா நான் சொல்றத கேளு. இதுல அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. தைரியமா திரும்பி வந்துடணும். என்ன நீ பாஸ் பண்ண மாட்டேன்னு ஊருக்கே தெரியும். பதிலா எப்படி என்ன வச்சு காமெடி பண்றீங்க? ஊருக்கே நியாயமா? ஏன்னா எப்ப வேணாலும் நீ
இவனால விட்டுட்டு இருக்க முடியல. உனக்கு புரியுது? இதா. உன்னோட வீடு இந்த சர்ச் தான். நீ எதை பத்தியும் கவலையே படக்கூடாது. இது நம்ம வீடு. ரொம்ப சரியா சொன்னீங்க. புரியுதா அஷ்டா? நீ இல்லனா நான் உண்மையிலே வருத்தப்படுவேன். தனிமையில இருப்பேன். யூனோ நீ இல்லனாலும் என்ன நம்மள ஒரு குடும்பம். இதே விஷயத்தை யூனோ கிட்டயும் நீங்க சொல்ல தானே போறீங்க. தோத்துட்டா திரும்பி வந்து சொல்லுங்க அவனை. எப்படி அவன் எடுத்துட்டான் எப்படிங்க? நான் மட்டும் அப்ப நான் மட்டும் தோத்துருவேனா? என்ன இதெல்லாம்? கண்டிப்பா நானும் விசிட் கிங் ஆக போறேன். ஐயோ, ஆரம்பிச்சியா மறுபடியும். ஓசுடா. ஒரே போடா பொறுத்து டேஸ்டியான பொட்டேட்டோஸ்ல டிஃபரண்டான டிஷ்ல ஃபாதர் பண்ணிருக்காரு. பரவாயில்ல ஃபாதரே பொட்டாட்டோ சிப்ஸ்ல ரெடி பண்ணிருக்காரம்மா. ஆமா. நல்ல ஃபாதரா இருப்பாரு. இருக்கிற உருளைக்கிழங்கு பூரா பூரா டிஃபரெண்ட். அது அது சொல்லுங்கடா. ஓ, கிளம்பிட்டாங்களோ ஊரை விட்டு? ஆமா, கிளம்ப போறாங்க. ரெடி ஆயிட்டீங்களா? பத்திரமா இருக்கணும், சரியா? லிட்டு போடணும். நிச்சயமா. நல்லபடியா போய் ஃபன் பண்ணுங்க. எப்படி அளவுக்கு சீக்கிரம் வந்துருங்க, சரியா? ஆஸ்டா கண்டிப்பா சீக்கிரம் திரும்பி வந்துருவான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கம் ஆன் நாஷ், என்னது? உனக்கே நல்லா தெரியும். நீ பண்ண துடிக்கிற அந்த விஷயம் ரொம்பவே பெருசு. ஒருவேளை நீ மேஜிக் நைட்ல போய் சேர்ந்துட்டேன்னு வெச்சுக்கோ. சேர்ந்துட்டா என்ன? நம்ம காண்ற கனவை நிஜமாக்க முடியும்னு நான் நம்புறேன். நானும் கண்டிப்பா எனக்கு பிடிச்சத செய்வேன். ஒரு நாள் நானும் முயற்சி பண்ணி மேஜிக் நைட்ல போய் சேருவேன். அவன் ஜெயிச்சா. இல்ல அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? இல்லடா, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். சரி. ஏய் யூனோ, கொஞ்சம் இரு. எப்ப பார்த்தாலும் என்ன பேசிக்க மாட்டேங்கிறானே. அவன் அப்படித்தான். அவன் சாஸ்திய மாதிரி அதத்தே சுத்தமா பேச்சு சைலண்டாவே இருக்கானே. ஏய் உன்னதான். இதே நரிட்டா மாதிரி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். யூனோவா ஆஸ்டாவும் ஆனா என்னன்னா இங்கே இருந்துட்டு இங்க போன உடனே ஒரு ஃபாதருக்கு ரொம்ப ஒரு மனசு சொல்றேன். ஆஸ்டாவன பார்க்க ஆரம்பிச்ச முதல் நாள்ல அதே எனர்ஜியோட இருக்கான். எல்லாரும் இங்க பாருங்க. இவங்க புதுசா இங்க வந்திருக்காங்க. சிஸ்டர் லில்லி. அவங்கள நீங்க அன்போட வரவேற்கணும். புதுசா வந்திருக்கா அப்பத்துல குட்டில இருந்து லவ் பண்றீங்க அது. நானா? எல்லாமே லில்லியாவே இது பண்றாங்க. ஏய், நினைச்சு பாக்குறா. அஸ்தாதான் குட்டியில நடந்தது. என்ன இவன் இப்படி ஆடி பாடி சந்தோஷமா இருக்கா? நினைச்சு பாக்குறா. ஆனா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். யூனோ ரொம்பவே பெரிய ஆளாயிட்டான். அவரோட குணமும் மாறிடுச்சு. ரொம்பவே பலசாலியாவும் ஆயிட்டான். எல்லாரும் யூனோத்தையும் பாராட்டுறாங்க. சின்ன சர்ச்சாத்தான் இருக்கு. சின்ன சும்மா சாதாரண இது. அவனுக்கு பயங்கர அந்த செயினுக்காண்டி சண்டை போட்டாண்டா. நான் தான் காரணம். அவன் என்ன காப்பாத்த தான் முயற்சி பண்ணான். என்ன நடந்தது? யூனோ என்ன ஆச்சுன்னு சொல்லு. அது அது ரத்தம்லாம் வருது. ஆஸ்டா உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ பொழைச்சிரு. சிஸ்டர் லில்லி. சொல்லு ஆஸ்டா. இவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவள மயக்கத்திலேயே என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க. அவனை நினைச்சா பெருமையா இருக்கு. சம்மர் வந்துருச்சு. ஆஸ்டாவும் யூனோவும் ராயல் கேபிட்டலுக்கு போறதுக்கு கலந்தே வராங்க. ஆமா. மேஜிக் நைட்ஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க. அவங்க இருந்த கிராமத்துல இருந்து ராயல் கேபிட்டல் ரொம்ப தூரமாவே இருந்தது. ராயல் கேபிட்டலா? ஆமா, அது எப்படி இருக்கும்? விசிட் கிங் மட்டும் நான் பார்த்தனா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு முதல்ல மேஜிக் நைட் அதுல போய் ஜெயிச்சாச்சா அடுத்து பண்ண முடியும். அப்புறம் யாருக்கு தெரியும்? எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இப்போ எதுக்கு துள்ற? உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? நான் எதுக்கு பயப்படணும்? நீ திருந்தவே மாட்டல்ல? சீக்கிரம் போக வேண்டியது இருக்கு. ஹேய், நான் சீக்கிரமாவே ஒரு சூப்பர் விசிட் கிங்கா மாறணும். நீ சீக்கிரம் போறதெல்லாம் வேகமா நடக்காது. அதனால ஒன்னும் விசிட் கிங்கா மாற போறது கிடையாது. நான் கண்டிப்பா விசிட் கிங்கா ஆகதான் போறேன். எப்படின்னா ஆஸ்டா உண்மையாவே இது நீதானா? நீ சாதிப்பேன்னு நினைக்கல. சிஸ்டர், எப்படி குதிரை மாதிரில ரெடி பண்ணி வந்துருக்கியா? நினைச்சு பாக்குறேன். திரும்ப வந்திருக்கேன். இப்போ நான் ஒரு விசிட் கிங்கா மாறிட்டேன். இப்போ நீங்க என் கூட வரீங்களா? யோசிச்சு பாக்குறியா? நல்லா கேட்டீங்க. ஆரம்பிக்கலாம். கனவுலயே இருக்கானே. எப்படி நடந்தா நல்லா இருக்கும். மேஜிக் இல்லாம எப்படி போறது? முதல்ல அதை கீழே போடு. இவனை பிடிச்சா மூணுமா? கண்டிப்பா என்னால அதை செய்ய முடியும். நினைப்புதான். பார்க்கதானே போறேன். என்னோட கிரிம்போரை வச்சு கண்டிப்பா நான் இதை செய்வேன். நீ கிவ் அப் பண்ணாம போராட்டாலே இதெல்லாம் நடக்கும்.
என்ன நீ பொறுமையா தான் வர போறியா? ராயல் கேபிட்டல்ல சீக்கிரமா போய் நம்ம ட்ரையல் பார்க்கணும். இவன் திருந்தவே மாட்டான். உன்னால என்ன பிடிக்க முடியாது. பத்தெல்லாம் ஒன்றும் போல இருக்கு. ஆமா நடந்தே போறாங்க. ஏன்னா அவன் வெறிக்காம ட்ரைனிங் எடுத்துக்காருலங்க. சொல்றத கேளு நிறுத்த. இன்னும் ரொம்ப தூரம் அத்தை. போகணும். இது வேலைக்கே ஆகாது. நைட்டு மாதிரியே இருக்காம அது. இந்த புடிச்சு வச்சிருக்கேன். ஐயோ, ஓகே. எனக்கு தூக்கி போறாங்க. கத்தியா மழை பெய்யுதுங்க. ஐயோ நெருப்பு பக்கம். நெருப்பு. காட்டு பண்டிகை வேட்டையாடி சாப்பிட்டாங்க. எல்லாருமே இத சாப்பிடணும். போட்டு நெருப்பு வச்சு சாப்பிட்டு அதை அடிச்சு ஆத்தி. ஓ என் வழிய பாக்குறேன். எங்க போகுது? எல்லாம் இந்த பக்கம். என் பின்னாடியே வா. ஏய், கொஞ்சம் வெயிட் பண்ணு. போச்சுடா பாறைகள் ஃபுல்லா உருண்டு வருது. ஆமா. ஐயோ அடிச்சு நெருக்கி விட்டாரு. பாருங்க அதற்கு அடிச்சு நெருக்கி விட்டாரு பாருங்க. என் வழியில நீ வராம இருக்கியா? கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு உதவி தான் பண்றேன். ஆனா நான் உன்கிட்ட உதவி கேட்கவே தண்ணிக்குள்ள வந்துட்டாங்க. மீனை பிடிச்சிட்டாங்க. நல்லா வாழ்றாங்களே ஜாலியா. போற போக்குலயே எல்லாத்தையும் தேவையான உணவுகளை எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு நைட்டு படுத்துட்டாங்க. பாலைவனம்லாம் கடந்து போறாங்க. இங்க இருந்து சாப்பாடு கிடைக்காது. ஆமா இந்த தண்ணி கையில் வச்சுட்டா இல்ல என்ன அது அந்த கீரை 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 ஜூஸ் ஜூஸா? ஆத்தி. எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லிட்டு அந்த கீரை ஜூஸ் தானே குடிக்கிறேன். வந்துட்டாங்க. 3 நாள் ஆச்சு. ஆத்தி. இவ்வளவு தூரம் பாவம் காடு போறது. மலை எல்லாத்தையும் கடந்து வர்றாங்க. காயல் இருக்குது எங்கேயே இருக்குன்னு தெரியலையே. என்னாச்சு? ஏன் நின்னுட்ட? அந்த மேலதான் இருக்கு போலங்க. அது மேல ஏறணும் போல. ஓ, வா. இது ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா அந்த மேலே ஏறணும் போல. இங்கதான் விசிட் கிங் இருக்காரு. இங்கதான் அந்த கிங் இருக்காராம். நாம இப்பவே போலாம். கண்டிப்பா இத சிறப்பா செஞ்சிடலாம். நீ தயாரா இருக்கன்னு நம்புறேன். இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். நான் நிச்சயமா விசிட் கிங் ஆக போறேன். இதே அவன் உட்காந்து அது போய்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஜர்னிக்கு அப்புறம் ஆஸ்டாவும் யூனோவும் அது பார்த்த சந்தோஷத்துல க்ளோவர் கிங்டம்க்கு இங்கதான் அவங்க மேஜிக் நைட்ஸ் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. கலந்துக்க போறாங்க. அவங்க மேஜிக் நைட்ஸ்ல கலந்துக்கணும்னா அவங்கள ப்ரூவ் பண்ணணும். இங்க அதுக்காக வந்திருக்க மொத்தம் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களோ. முடிஞ்சா